சில சித்தர்களோ சில ஞானியர்களையோ நாம இந்த ஜெனரேஷன் பெருசா பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு மகான் கிட்ட சீடரா இருந்து இருந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க. அந்த மகான் அப்ப பேசவே மாட்டாரா? அதாவதுமா, பேசுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களாம்மா, இப்ப நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறோம். பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவனா இருக்கோம். அப்போ வாத்தியார் என்ன பண்றாருன்னா, ஒரு குறிப்பிட்ட பாடத்த எடுத்து நமக்கு விளக்கம் செய்வதற்காக போர்டுல எழுதி போட்டுட்டே இருக்கார். அந்த பாடத்த அந்த எழுத்து மூலமா அவர் நமக்கு விளக்குவதனால மட்டுமே நமக்கு புரிஞ்சிருமா? முடியாது. முடியாது. அதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சுய ஆராய்ச்சியும், சுய பிராப்த கர்மாவும் நமக்கு அது உதவினா மட்டும் தான் அந்த கல்விய உணர முடியும். அப்படி இருக்கும்போது, மகான்கள் பேசுவதனால் மட்டுமே, நம்மளுக்கு அத விளக்குனதனால் மட்டுமே நம்ம அந்த ஞானத்த பெறுவோமான்னு கேட்டா கிடையவே கிடையாதும்மா. ஏன்னா, அது புத்தகத்துல ஏறாத ஒரு விஷயமா இருக்கு. நீங்க இப்ப நம்ம படிக்க காலகாலமாக நம்ம சேர்த்து வச்சிருக்க ஓலைச்சுவடிகளாக இருந்தாலும் சரி, புத்தகங்களாக இருந்தாலும் சரி, அதுல ஏறாத விஷயத்த, அதுல எழுத்தா கொண்டு போக முடியாத ஒரு விஷயத்த, வார்த்தையால் கடத்த முடியாத ஒரு விஷயத்த, எப்படி நம்ம வார்த்தையால கடத்த முடியும்? அது அதுக்கு மேல நிக்குது. அப்போ ஞானிகளும், சித்தர்களும் அத புரிய வைப்பதற்காக வார்த்தைகள பயன்படுத்துவதே கிடையாது. ஏன்னா வார்த்தைகளால் நான் உனக்கு கத்துக் குடுத்துட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு நம்ம இப்போ இன்டர்வியூல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு கத்துக் குடுத்ததுனால மட்டுமே நீங்க கத்துக்கிட்டீங்களா? இல்ல. அப்ப என்னுடைய ஏதோ ஒரு புரிதல் உங்களுக்கு புரியும். இப்போ இதற்கு முன்பு எடுத்தவருடைய இன்டர்வியூ நீங்க பார்த்திருக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு கத்துக் குடுத்த குரு இப்படி மாதிரி பேசுமா, இந்த மாதிரி பண்ணலாம்ன்னு பார்த்துருக்கலாம். ஆனா இதுக்கு தாண்டி நீங்க சுய ஆராய்ச்சி செஞ்சிருப்பீங்க. அந்த சுய ஆராய்ச்சி குரு கத்துக் குடுத்திருக்க மாட்டார். அது நீங்க சுயமா அந்த மாதிரி தான் குரு, சீடர்களுடைய வாழ்க்கை இருக்குமா. அவர்கள் வார்த்தையால கடத்தணுங்கிற அந்த நிலைய அவங்க தாண்டி அந்த விஷயத்த பொருள புரிய வைக்கணும்னா, அதற்கு கண்டிப்பாக ஆத்ம பக்குவம், குருவுடைய ஆசீர்வாதம்ங்கிறது வேணும்.